கூடைப்பந்து விளையாட்டை அமெரிக்காவில் பணியாற்றிய கனடியரான ஜேம்ஸ் நெய்ம்ஸ்மித் அறிமுகப்படுத்திய ஆண்டு 1891. உடற்கல்வி பயிற்றுனரான இவர் குளிர்காலத்தில் தன்னிடம் பயிற்சி பெறும் தடகள வீரர்களை சுறுசுறுப்பாக்க இதனை உருவாக்கினார். அப்போது கால்பந்து புகழ்பெற்ற விளையாட்டாக இருந்தாலும் அடிபட்டுக் கொள்ளும் வாய்ப்பு அதிகம் என்பதால் அதே பந்தை பயன்படுத்தி விளையாடும்படி இந்த விளையாட்டை உருவாக்கினார். இதற்கான 13 விதிகளை உருவாக்கிய அவர் 1891 டிசம்பர் 21 அன்று தன் மாணவர்களை 9 பேர் கொண்ட 2 அணிகளாக பிரித்து முதன்முறையாக இந்த விளையாட்டை விளையாடச் செய்தார். உடற்பயிற்சி கூடத்தின் பால்கனியின் கீழ்ப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த பீஸ் படங்களை சேகரிக்கும் கூடையில் பந்தை போட வேண்டும். ஒவ்வொரு முறை போடப்பட்டதும் வாயிற்காவலர் ஓர் ஏணியை எடுத்து வந்து ஏறி பந்தை எடுத்து கொடுப்பார். இந்த சிரமத்தை தவிர்ப்பதற்காக பின்னர் கூடையின் அடிப்பகுதி நீக்கப்பட்டது. மாணவர்கள் நெய்ம்ஸ்மித் விளையாட்டு என்று பெயரிட விரும்பினாலும் அவர் கூடையும் பந்தும் பயன்படுத்தப்படுவதால் கூடைப்பந்து என்று பெயரிட்டார். 1892 மார்ச் 11 அன்று முதன்முறையாக மக்கள் முன்னிலையில் இது விளையாடப்பட்டது. உடனடியாக கல்லூரிகளில் பரவிய இந்த விளையாட்டுக்கான முதல் தொழில்முறை அமைப்பு லீக் 1898 உருவானது. 1906 தான் கூடைக்கு பதிலாக வலையுடன் கூடிய வளையமும் அதை பொருத்தும் பலகையும் அறிமுகப்படுத்தப்பட்டன. கால்பந்துக்கு பதிலாக தற்போது பயன்படுத்தப்படுவது போன்ற பந்தும் அறிமுகமானது. YWCA அமைப்பு இருந்த இடங்களிலெல்லாம் இந்த விளையாட்டை அறிமுகப்படுத்தியது. முதல் பன்னாட்டு போட்டி 1909 ரஷ்யாவில் நடைபெற்று ரஷ்ய அணி YWCA அணியை வென்றது. முதல் உலகப் போரின் போது அமெரிக்க வீரர்களுடன் உடற்கல்வி கல்வி ஆசிரியர்களும் சென்றனர். அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் விளையாடியதால் அங்கெல்லாம் இந்த விளையாட்டு பரவியது. பன்னாட்டு கூடைப்பந்து சங்கம் 1932 ஜூன் 18 உருவானது. 1892 இருந்தே பெண்களும் இதனை விளையாடினாலும் 1976 ஒலிம்பிக்கில் தான் பெண்களுக்கான கூடைப்பந்து சேர்க்கப்பட்டது.